பாண்டியன் ஸ்டோர் சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நம்ம குமரவேல் இருந்துட்டு டாக்டர் வந்து முத்துவேலை செக் பண்ணி பார்த்துட்டு அவர் கண்ணை முழிச்சிட்டாரு. இனிமேல் அவர் நார்மலாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட உடனே குமரவேலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது நடந்துருச்சு. என் பெரியப்பா மேலே எனக்கு பாசம் இல்லாமலாம் இல்லை, அவர் மேலே நான் ரொம்பவே பாசம் வச்சுருக்கேன். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் எங்கள் பெரியப்பா பொழிச்சிருக்கவே கூடாது. செத்து போயிருந்தா கூட நான் இந்நேரம் ஜெயிலுக்கு போகாமல் இருந்திருப்பேன். ஆனால் இப்போ என் பெரியப்பா கண்ணை முழிச்சு உண்மையை மட்டும் சொல்லிட்டாருன்னா அந்த கதிருக்கு பதில் நான் தான் ஜெயிலில் போய் உட்காந்துக்கிட்ட வேண்டியதாக இருக்கும். இப்போ நான் என்ன தான் செய்வேன்? பெரியப்பாவை பேசாமல் க்ளோஸ் பண்ணிடலாமா? அந்த அளவுக்கெல்லாம் குமரவேல் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு பழனிக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் யார் யாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சின்னனும் குமரவேலும் இருக்காங்க மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேண்டாண்டா நீயும் கூட போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் மச்சான் என்னாச்சு? அதையெல்லாம் இப்போதைக்கு என்னால் எதுவுமே விளக்கமாக சொல்ல முடியாது. அவங்கள நம்பி உங்கள் அண்ணனை நீ தனியாக விடவே விடாத, உங்கள் அண்ணன் பக்கத்திலே இருடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பழனி இருந்துட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. என்னாச்சு தம்பி, ஏன் உடனே கிளம்புறீங்க? இல்லை அண்ணே, டாக்டர் வந்து அண்ணனை செக் பண்ணி பார்த்துருக்காரு. அண்ணன் ரொம்ப நல்லா இருக்காராம், அதனால தான் அண்ணனை பார்க்கணுன்னு தோணுது. நான் உடனே கிளம்புறேன், நீங்களாம் ரெடி ஆகிட்டு சொல்லுங்கள், நான் போய் குமாரை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பழனியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கதிரை பார்க்கறதுக்காக பாண்டியனும் ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.